அப்புறம் இன்னைக்கு அவங்க பிரெக்னன்சி வரைக்கும் பேசிட்டாங்க. இல்ல அண்ணன் அம்மாலாம் குடும்ப வாரிசு சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுனால கொஞ்சம் படப்படன்னு பேசியிருப்பாங்க. மத்தபடி வேற எதுவும் இல்ல, தப்பா நினைச்சுக்காத. நான் நினைக்கிறது இருக்கட்டும், நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியணும். நம்ம தான் ஏற்கனவே பேசி முடிவெடுத்துட்டோமே, எல்லாமே இயல்பா நடக்கட்டும் அப்படின்னு. சக்தி, I love you. சக்தி, I love you. இது இயல்பா? ஐயோ வாய மூடியா, எல்லாம் இப்போ இயல்பாதான் இருக்கு. நீ லைட் ஆஃப் பண்ணு போ. போ. கைய விட்டாதான் போக முடியும். ஸ்மார்ட், போ. குட் மார்னிங். குட் மார்னிங். ஏய், என்ன இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க? எந்திரிடா. இன்னைக்கு லீவ் தானே? ஆமா, லீவ் தான். அப்புறம் எதுக்கு எழுப்புன? ஏய், என்னப்பா, இன்னைக்கு நம்ம லைஃப்ல எவ்வளவு பெரிய நாள், அது கூட மறந்துட்டு இப்படி தூங்குற? ஃபேக்டரி திறக்க போறாங்கல்ல, அதை மறந்துட்டியா? ஓ ஆமால, சாரிப்பா, தூக்கத்துல ஒன்றும் விளங்கல. 10 நிமிஷத்துல ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். சக்தி, I love you. எதுக்கு? நான் சொன்னதும் எந்திரிச்சு குளிக்க போனல, அதுக்குதான். லவ் யூ டூன்னு சொல்லணும். இப்படி பார்த்துட்டு சிரிச்சிட்டு நிக்க கூடாது. லவ் யூ டூ. ஜனனி. அக்கா, மாமா கூப்பிட்டாங்க. நீ போய் குளிச்சிட்டு வா. இந்த வந்துட்டா. வாங்கம்மா. நந்தினி, ஈஸ்வரி எங்க? பசங்களோட ஸ்கூலுக்கு போயிருக்காக. ஏதோ கையெழுத்து போடணுமா, போட்டுட்டு அப்படியே ஃபேக்டரிக்கு வந்துறேன்னு சொன்னாங்க. அப்படியா? ஏண்டி, புள்ளைகளை எதுக்காக இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனீங்க? கம்பெனி திறக்க போறேன்ல, அவங்களும் வரட்டுமே. இல்லத்த, இன்னைக்கு ஃபைனல் எக்ஸாம்ஸ் அவங்களுக்கு, எப்படி லீவ் போட முடியும்? ஆமாண்டி, இந்த வீட்டுக்கு வந்தவங்கல்ல ஒருத்தி டாக்டரு, இன்னொருத்தி டீச்சரு. நீங்களே எல்லாத்தையும் சொல்லிவிடுங்க. புள்ளைங்க இருந்தா தானே விசேஷம் விசேஷமா இருக்கும். என்னப்பா சொல்ற? அம்மா, அவங்க ஒன்றும் வேண்டாம்மா, அதான் பரிச்சை இருக்குன்றாங்கல்ல, படிப்பை பார்க்கணும், அதான முக்கியம். சரி. ஈஸ்வரி அப்படியே நேரம் அங்கே வந்துருவா. ஜனனி, அவனுங்க சக்தியா? ரெடி ஆயிட்டு இருக்காரு மாமா. ரெடி ஆகிட்டு இருக்கானா? இன்னமா ரெடி ஆகிட்டு இருக்கேன். சரி, அம்மா பூஜை பண்ணுவாங்க, நீங்கள் எல்லாரும் சாமி கும்பிட்டு கிளம்பி வாங்க. டிரைவர் பாண்டி இருக்கேன், உங்கள் எல்லாரும் கூப்பிட்டு வந்துடுவேன். சரிங்க மாமா. எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறாங்க, முன்னாடி போகிறோம். ஏம்மா, கம்பெனி நல்லா வரணும்னு நல்லா சாமியை கும்பிட்டு வாமா. இல்லப்பா, நான் வரல. வரலையா? என்னம்மா சொல்கிற?
ஏன் வரல? என்னம்மா வீட்டில் இவ்வளோ பெரிய விசேஷம் நடக்க போது வரலன்னு சொன்னா என்னம்மா அர்த்தம்? இல்லைப்பா, இந்த வெயில்ல நின்று வர்றதெல்லாம் என்னால் முடியாதுப்பா. நான் வீட்லேயே இருந்துக்கிறேன். ஏம்மா நீ எதுக்குமா வெயிலில் வர்ற? ஏசி காரில் உட்காந்து வா, அங்கே ஏசி ரூம் இருக்கு, ஏசி ரூமில் உட்காந்துக்க வந்து. உன் ஆசீர்வாதம் இல்லாமல் எப்படி நாங்கள் வேலையை தொடங்க முடியும்? என் ஆசீர்வாதம் என்னைக்குமே உங்களுக்கு உண்டு, அதில் சந்தேகமே இல்லைப்பா. நீங்கள் போய் நல்லபடியாக எல்லாத்தையும் முடிச்சிட்டு வாங்க. இந்த மூட்டு வலி வச்சுக்கிட்டு அங்கே இங்கேன்னு அலைய முடியாதுப்பா. ஏம்மா என்னம்மா பேசுகிற? ஆசீர்வாதம் இல்லாமையா இருக்கும்? ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறம்மா நீ. சரி வீட்டில் இருக்கணும் அவ்வளோதானே, இரு நாங்கள் பார்த்துக்குறோம். சரி ஜனனி, இவங்களோட சேர்ந்து வந்துடுறியா நீ? அப்புறம் ஒரு விஷயம், என்னோட ஒவ்வொரு கம்பெனிகள் ஆரம்பிக்கும் போதும் என்னோட செயல்பாடுகள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கும். அதில் கொஞ்சம் கூட மாற்றமே இருக்காதுமா. சரிங்க மாமா. அப்புறம் இந்த கம்பெனியில் யாராருக்கு என்னென்ன பொறுப்புங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். அது ஏன் எதுக்கு எப்படிங்கிற விஷயம் போக போக உனக்கு புரியும். சரியா? சரிப்பா நம்ம கிளம்புவோமா? சரி. சரிம்மா நாங்கள் போயிட்டு வந்துடுவோமா? சரி சரி வந்துடுறீங்களா நீங்கள்? வரமா வாங்க. இந்த ராணி கிட்ட சொல்லி எனக்கு வரைக்கும் சமைக்க சொல்லு. அத்தை, அது நாங்க சமைச்சு முடிச்சிட்டோம், சாப்பாடு மட்டும் தான் வடிக்கணும். அதை நான் ராணியா கிட்ட சொல்லிடுறேன். அப்போ நான் வரக்கூடாதுன்னு நீயே எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு தயார் பண்ணி வச்சிருக்கே, அப்படிதானே? ஆஹா, பசங்களுக்கு சமைக்கும் போது கூட சமைச்சிட்டோம், அதைத்தான் சொன்னேன். எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்கேன். ஜனனி வா போய் சாப்பிடுவோம். ஐயோ இல்லக்கா, எனக்கு பசிக்கல. இல்ல அது அப்படிதான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு எவ்வளவோ பார்க்க வேண்டி இருக்குல்ல. வாங்க வந்து 2 இட்லி பிச்சு சாப்பிடுங்க வாங்க. இல்லக்கா வேண்டாம் ப்ளீஸ். இங்க பாரு, வெறும் வயித்தோட வெளியில போக கூடாது. நான் உனக்கு காப்பி போட்டு தரேன். வாங்க நந்தினி, வெளியே வேற போறீங்க, புது புடவை வேற கட்டிருக்கீங்க. ஆமா. நான் காப்பி போடுறேன், எதுக்கு நீங்க போய் போட்டுக்கிட்டு? நல்லா இருக்குல்ல இவ புடவை? ஆமா, புடவை நல்லா இருக்கு. தேங்க்யூக்கா. ஆனா நீங்க கடைசி வரைக்கும் உங்களோட ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போல, நேரா என்னோட ஆபீஸ்க்கு தான் வரீங்க. அது நீ முதல்ல உன் ஆபீஸ்க்கு போ, அப்புறம் பொறுமையா எங்க ஆபீஸ்க்கு வரலாம். அதுல என்ன இருக்கு? ஆமா, ஒரே ஊர் தானே, எப்ப வேணா போய்க்கலாம். தேங்க்யூக்கா. எனக்காக நீங்க 3 வாரம் லீவ் போட்டீங்க. ஆமா, நாளையிலேருந்து வேலை பயங்கரமா இருக்கும். உனக்கும் தான். ஒரே வீட்டுல இருப்போம் பேரு, ஆனா மூஞ்சி பார்த்து கூட பேசிக்க முடியாது. அம்புட்டு வேலை கிடக்கும். அது எல்லாம் தெரியுது, ஆனா புரிய மாட்டேங்குது. என்னது? பால் தெரியுற மாதிரி இருக்கு, ஆனா தெரியல. நல்ல பால். ஆமா, லேட் ஆகுதுக்கா, சீக்கிரம். ஜனனி, நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாக்கா, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி. ஆமாக்கா, இதுதான் என்னோட ட்ரீம், என்னோட கோல், எல்லாமே இதுதான். எனக்கு இதெல்லாம் நடக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என் லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இது. ஆனா இந்த டைம்ல இது நடக்கணும்னு ஆசைப்பட்ட, என்னை விட அதிகமா எனக்காக கஷ்டப்பட்ட அப்பா இப்போ பக்கத்துல இல்ல. அதுதான் கஷ்டமா இருக்கு. நல்ல வேலை. நந்தினி, இல்ல, நல்ல வேலை கிடைச்சிருக்கு, சந்தோஷமா இருன்னு சொல்ல வந்தேன். எங்க அப்பா இப்படிதான் வருத்தப்பட்டாரு. ஜனனி, அப்பா லைன்ல இருக்காரு, பேசு. அப்பாவா? சக்தி, நீ பேசு, நான் வரேன். வரேம்மா. ஹலோ அப்பா. குட் மார்னிங் ஜனனிமா. பிக்கஸ்ட் டே இன் யுவர் லைஃப். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூப்பா. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தேன். தேங்க்யூ so மச். என்னடா ஆல் செட்டா? கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டே இருக்கோம்ப்பா. சூப்பர்மா. வாழ்த்துக்கள் டு பிசினஸ் லேடி ஜனனி நாச்சியப்பன். சாரி ஜனனி சக்திவேல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்ரா. மிஸ் யூப்பா. ஜனனி, இது உனக்கு கிரேட் டே. இதை கம்ப்ளீட்டா நீ என்ஜாய் பண்ணு. ஜனனிமா, எங்களால வர முடியலனாலும் உனக்காக அங்க ஹோல் ஃபேமிலியா இருக்காங்கடா. அவங்க உனக்காக எல்லாத்தையும் செய்வாங்க. சந்தோஷமா இருக்கணும், நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாதுமா. இங்க பாருமா, இந்த டேட்டை நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். வருஷம் இதே டேட்ல உனக்கு கால் பண்ணி விஷ் பண்ண போறேன்.
ஆனா இதை விட பெரிய பொறுப்புல அப்ப இருப்படா நீ. தேங்க்யூப்பா. அப்ப அம்மா எங்க? அத்தை கூட இருக்காங்கடா. நான் சொல்லிக்கிறேன், நீ கிளம்பு. இங்க பாரு, நீ ஃப்ரீயா இருக்கும்போது பேசு. நீ பிஸியா இருந்தீன்னா நோ ப்ராப்ளம், ஓகேவா? இன்னைக்கு உனக்கு அங்க நிறைய வேலை இருக்கும், அப்புறமா பொறுமையா பேசிக்கலாம், சரியா? ஓகேப்பா. குட் லக்டா. தேங்க்யூ. அப்பா விஷ் பண்ணாரு. அவரால வர முடியலனாலும் அவர் மனசெல்லாம் இங்கே தான் இருக்கும்ல. நீ ஒன்னும் கவலைப்படாத. அப்பா பாசம்னாலே இப்படிதான். என் அப்பனும் இப்படிதான். என் மேல அம்புட்டு பாசம். குடிச்சு குடிச்சே வீணா போயிட்டாரு. பொண்ணுன்னா அம்புட்டு பாசம் அவருக்கு. அப்பானாலே அப்படிதானே. என் கல்யாணம் தப்பு இல்லக்கா. இல்ல, என் மேல அம்புட்டு பாசமா இருப்பாகன்னு சொல்ல வந்தேன். ஏய், இன்னும் கிளம்பலையா நீங்க? ரெடி அத்தை. என்னத்த ரெடி ரெடின்னு இங்கேயே நிக்கிறீங்க? பூசை பண்ணி முடிச்சுட்டேன், பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு கிளம்புங்க. சக்தியை அனுப்பி வச்சுட்டேன், நீங்களும் கிளம்புங்க. என்னம்மா நீ இப்படியே நிக்கிற? இன்னும் ரெடி ஆகல, ட்ரெஸ் மாத்தணும். ஏன் இந்த துணிக்கு என்ன? இல்ல வேற போட்டுக்கிறேன். என்னமோ பண்ணுங்க, மூத்தவன் போய் நேரமாச்சு, நீங்களும் சீக்கிரம் கிளம்புங்க. கதை பேசிக்கிட்டே நிக்காதீங்க. சரி அத்தை. சரி, நான் போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன். ரெடி ஆகிறேன். காபி குடிச்சிட்டு போ. இல்ல பரவாயில்ல, நான் ரெடி ஆகுறேன். பாவம் புள்ள சந்தோஷமா போகுது. இவ சந்தோஷமாவது நிலைச்சிருக்கணும் கடவுளே. என்னோடது நல்ல தும்பல் தான். அத நாங்க சொல்லணும். இப்படிதான் அன்னைக்கு நான் போறப்ப தும்முனேன். போற வழியில ஆட்டோக்காரன் என்னை இடிச்சு இடுப்பெலும்பு நகர்ந்து போச்சு. உங்களுக்கே இடுப்பெலும்பு நகர்ந்து போச்சுன்னா அப்ப ஆட்டோக்கு என்ன ஆகிருக்கும்? போதும், உன் நகைச்சுவை பொங்கி வழியுது. ஏப்பா, காபி ரெடி ஆயிடுச்சுன்னா அந்த புள்ள ரூம்ல கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருப்பா. நீ வா, நம்ம போலாம். இருங்க, நான் காப்பி குடிச்சிட்டு வரேன். அப்புறம் நான் மயக்கம் போட்டு விழுந்துருவேன். ஐயோ வேணாம் வேணாம். எப்பா, இந்த புள்ளைக்கு உட்கார வச்சு காப்பி கொடு. நான் போய் அவ ரெடி ஆகுறாளான்னு பாக்குறேன். அத்தை தெரிஞ்சா கத்துவாங்க. தலைவலி. நந்தினி, நந்தினி, என்ன? சீக்கிரம் வா. என்ன? ஏய், கிளம்பிட்டீங்களா? உங்க மாமியார் கிச்சனுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அவங்க கிளம்பிட்டாங்களா, இவங்க தயாராயிட்டாங்களான்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. இது என்ன புதுசா? அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது. கூடவும் வர மாட்டாங்க, தனியாவும் நிம்மதியா போட மாட்டாங்க. தெய்வ தாய், தெய்வ மாமியார். ஆமா ஆமா, தெய்வ மாமியார். கிளம்பிட்டியா? என்னக்கா, என்னமோ நிஜமாவே சந்தோஷமா கிளம்புற மாதிரி கிளம்பிட்டியான்னு ஆர்வமா கேக்குறீங்க. நம்ம என்ன ஆசைப்பட்டு அலங்கரிச்சுக்கிட்டா கிளம்புறோம்? அவங்க கௌரவத்துக்காக நம்ம வெளியில போகும் போதெல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்க சொல்லி சீன் போட்டுட்டு இருக்காங்க. பொறுமையா பேசு, கேட்டுற போகுது. என்ன ஜனனி, காலேஜுக்கு போக போறியா? கிண்டல் பண்ணாதீங்கக்கா. கல்யாணம் ஆனதுல இருந்தே வீட்ல தான் இருக்கேன். அதனால சாரி கட்டினேன். இனிமே ரெகுலரா ஆபீஸ் போகணும்ல, அதான். இதான் கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்களும் இப்படிதானே போவீங்க? ஆமா ஆமா, அவங்க வேலைக்கு போற ஸ்டைலே ஸ்டைலு தான். தெரியுமே. எப்படி தெரியும்? ஆமா, பாத்திருக்கேன். எப்ப பார்த்த? அதான் வெப்சைட்ல. வெப்சைட்டு. ஓ, ஆக்சுவலி நான் அந்த மாதிரி மாடர்னாலாம் ட்ரெஸ் பண்ணதே இல்ல. அப்பா ட்ரெஸ் விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஓஹோ. இது வரைக்கும் நான் சல்வார் மட்டும்தான் போட்டிருக்கேன். பட் போக போக என்னோட ப்ரொஃபைலுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவேன். நந்தினி அக்கா, அதுக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். ஆமா ஆமா, அவங்க சப்போர்ட் இல்லாம இந்த வீட்ல வேற யாராவது நல்லா ட்ரெஸ் பண்ண முடியுமா? ஆமா ஆமா, அதுவும் எனக்கு தெரியும்.
கிளம்பலாமா? போலாம். அப்பா முருகா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். ஐயோ ஐயோ அத்தை, அத்தை என்னமோ ஆயிடுச்சு. வாங்க. வராதுங்க, கால்ல குத்திட்டு போகுது. என்ன இதெல்லாம்? நீங்க விழுகலையா? நீங்க விழுந்துட்டீங்களோன்னு நினைச்சேன் அத்தை. நினைப்படி அபசகுணம் பிடிச்ச மாதிரி கண்ணாடி பாட்டில் கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு. ஏமா நீங்க கை தவறி கீழே போட்டு உடைச்சு போட்டு அபசகுணம் பிடிச்ச மாதிரிங்கிறீங்க? வாய மூட்ரி. இத்தனை வருஷமா இந்த அடுப்படியில புழங்கிக்கிட்டு இருக்க, என்னைக்காவது இந்த மாதிரி நடந்திருக்கா? இன்னைக்கு இப்படி நடந்திருக்குன்னா சகுனம் சரியில்லை. ஆமா, ஏய் என்னடி இது கோலம்? ஏய் என்னடி இது கோலம்? ஆபீஸ்க்கு போகணும்ல ஆண்டி. அதுக்கு இப்படி துணியை போத்துக்கிட்டு வந்து நிப்பியா? ஒரு புடவை கட்டிக்கிட்டு போலாம்ல. இதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கும். சரி, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. போங்க போங்க. பெரியவா போன் மேல போன் பண்ணிட்டே இருக்கான். சரி அத்தை. ஏய் ஏய் ஏய், வாடி இங்க வா. எங்க போற? நான் அவங்களோட இது யாரு சுத்தம் பண்ணுவாங்க? சுத்தமா முழுகணும். ஒரு கண்ணாடி துண்டு கூட இருக்க கூடாது. கால்ல குத்திக்க போகுதுடி. என் கையிலயோ காலையோ குத்துனா கூட பரவாயில்ல. ஏய் என்னடி முணுமுணுக்குற? ஒன்னும் இல்லம்மா. வாய் ரொம்ப நீளுதுடி உனக்கு. இது பாரு, இந்த ஜாடி எல்லாம் உன் மூஞ்சி மாதிரி இருக்கு. நல்லா தொடச்சு வை. என்ன மா நீங்க போங்கம்மா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன அனுப்புறதுலயே இரு. இல்லம்மா, கண்ணாடி துண்டை எங்கேயாவது இருந்தா கால்ல குத்திக்கோல, அதனாலதான் சொல்றேன். போங்க. ஒழுங்கா வேலையை முடி. என்ன? சரிம்மா, முடிக்கிறேன். உடைக்கிறதையும் உடைச்சிட்டு வாய பாத்தியா? டெவலப் பண்ண நிறைய ஐடியாஸ் வச்சிருக்கேன். போய் பார்த்தா ஒன் பை ஒன்னா சால்வ் பண்ண வேண்டியதான். ஏய் என்னடி இன்னும் கிளம்பலையா? இல்லத்த, ஈஸ்வரி அக்கா ஸ்கூல்ல இருந்து வந்துட்டு இருக்காக. வெளியில வந்து ஹார்ன் அடிப்பாக. நாங்க ஓடி போய் ஏறிப்போம். வேற கார் இல்லையா? கார் இல்லையா? ஆட்டோ பிடிச்சு போக வேண்டியது தானே. காருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்களாம். கிளம்புங்க கிளம்புங்க சீக்கிரம். அத்தை எப்பவுமே இப்படிதான். டைம் மேனேஜ்மெண்ட்ல கிங், சாரி குயின். ஏங்கா, புது பில்டிங் கட்டி தானே நம்ம பேர்ல கம்பெனி ஆரம்பிச்சு கொடுப்பாரு. இப்ப என்ன யார் கம்பெனியை வாங்கி இவ பேர்ல மாத்திருக்காரு? நாம யாரும் எதிர்த்து பேசாததால புது கம்பெனி வாங்கி தந்தாரு. இவ பேசுற பேச்சுக்கு இது போதும்னு நினைச்சிருப்பாரு போல. அது என்னவா இருந்தா நமக்கு என்ன? வாட் டிஃபரண்ட் டஸ் இட் மேக்? ட்ரூ. சரி பரவாயில்ல விடுங்க. ஊர்ல இருந்து வந்தோன்னே கம்பெனிக்கு வாங்க. ஆமா, இது வேற ஒரு கையில இருந்து நம்ம வாங்கி மாத்திருக்கோம்னே. மாமா வண்டியாம்மா. வாமா வண்டியா.